வணக்கம். இ-ஆஃபீஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி வீடியோ நம்பர் 20. இந்த 20th வீடியோவில் ஒரு டிராஃப்டை என்னோட டிராஃப்ட் அப்ரூவிங் ஆஃபீஸர் இ-சைன் மூலயமா அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை எப்படி நான் ஈஸியாக டெஸ்பேச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நான் இப்போ என்ன அசம்ஷன் பண்ணிக்கிறேன், நான் ஒரு அசிஸ்டண்ட், இந்த ஃபைலை கிரியேட் பண்ண அசிஸ்டண்ட், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னோட சூப்பரிண்டென்ட் ஏஓ அதுக்கப்புறம் லெவல் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் போயிட்டு கடைசி அப்ரூவிங் லெவல் ஆஃபீஸர் வரைக்கும் போயிட்டு அந்த ஆஃபீஸர் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைல் என்கிட்ட வந்துருச்சு. ப்ரொவைடட் அந்த டிராஃப்டை என்னோட ஃபைல் அப்ரூவிங் ஆஃபீஸர் இ-சைன் மூலயமா அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எப்படி டிஸ்பேச் பண்ண போகிறோம். ஸோ அந்த பர்டிகுலர் அசிஸ்டண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிப்பாங்க. பண்ணதுக்கப்புறம் நார்மலாக பார்த்தீங்கன்னா அப்ரூவ் ஆன டிராஃப்ட் இப்படி தான் தெரியும், இந்த மாதிரி தெரியும். பட் அந்த பர்டிகுலர் அசிஸ்டண்ட் என்ன பண்ணணும்னா இந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணி டிராஃப்ட் டாக்குமெண்ட்டுக்கு மேலே டிராஃப்ட் லிஸ்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணாங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் இதுதான் அந்த டிராஃப்ட் சி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிவிக்கிறாங்க. சைன்டுன்னு போட்டு இந்த மாதிரி பென் இருந்துச்சுன்னா தட் இஸ் இ-சைன்டு, இ-சைன் மூலயமா அப்ரூவ் ஆன டிராஃப்ட். நார்மலாக பார்த்தீங்கன்னா வெறும் அப்ரூவ்டுன்னு தான் இருக்கும். இ-சைன் மூலயமா பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி சைன்ட் அப்படின்னு காமிக்கும். ஸோ இதை போய் நான் கிளிக் பண்ணேன்னா யார் சைன் பண்ணால், எந்த தேதிக்கு பண்ணாங்க, என்ன டைமுக்கு பண்ணாங்க, என்ன டைப் ஆஃப் சைன், இ-சைன். இது இல்லாமல் நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா டிஎஸ்சி, டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. பட் இ-ஆஃபீஸில் நம்ம தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் டிஎஸ்சி இட் கேனாட் பி யூஸ்ட் ஹியர், அது இங்கே பண்ணலை நம்ம. ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிட்டேன்னா இப்போ அந்த அசிஸ்டன்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டிராஃப்ட் நம்பர், அந்த பர்டிகுலர் டிராஃப்ட்டை கிளிக் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிப்பாங்க. பண்ண உடனே நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், இந்த டவுன்லோடு இதை கிளிக் பண்ணி அது டவுன்லோட் ஆகிடும், பிடிஎஃபாக மாறிடும். பிடிஎஃபாக மாறினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், கிரியேட் போயிட்டு எலக்ட்ரானிக் போயிட்டு இந்த இடத்துல அந்த டவுன்லோட் ஆன டிராஃப்டை அப்லோட் பண்ணுவோம். அப்லோட் பண்ணிவிட்டு இந்த விஷயங்கள்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு ஜென்ரேட் அண்ட் சென்ட் கொடுத்து டூ அட்ரஸில் யாருக்கு வேணுமோ அதை போட்டு நம்ம அனுப்புவோம். பட் ஆனால் இங்கே அது தேவையில்லை. ஏன்னா நம்ம சொல்லியிருந்தோம் இந்த இஷ்யூ நம்பர் வீடியோ நம்பர் 19ல், இஃப் ஐம் கரெக்ட், எஸ், வீடியோ நம்பர் 19ல் இந்த இஷ்யூ நம்பரை பற்றி நான் சப்சிக்வெண்ட் வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த இஷ்யூ நம்பர் தான் இங்கே ஒரு பெரிய பார்ட் ப்ளே பண்ண போகுது. இந்த இஷ்யூ நம்பர்ன்றது இங்கே இருக்குது, இதே நம்பர் தான் இங்கேயும் வந்துருச்சு. ஸோ அந்த அசிஸ்டன்ட் சிம்பிளாக என்ன பண்ணுவாங்கன்னா இனிஷியேட் டெஸ்பேச் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ப்ரொவைடட் நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக ஒரு தபாலை க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் இதுதான் தபால்னு வச்சுப்போம். நான் க்ரியேட் பண்ண தபால் நான் சென்ட் கொடுக்கும்போது இந்த டூ அட்ரஸில் போயிட்டு நான் யாருக்கு அனுப்பணுமோ டிபிஎல், இப்போ தபால் செக்ஷன் டிஜிபி ஆஃபீஸ், சீஃப் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும்னா இந்த மாதிரி டைப் பண்ணி செலக்ட் பண்ணி நான் சென்ட் கொடுப்பேன்ல, அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ணணும், என்னோட என்னோட இ-சைன் ஆன காப்பி, இ-சைன் ஆன டிராஃப்டை நான் டெஸ்பேச் பண்ணணும்னா இந்த மாதிரி இருக்கும். அப்போது ஐ வில் ரிப்பீட் இட் அகெயின். அந்த அசிஸ்டன்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. ஃபைலை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டிஃபால்ட்டாக அவங்களுக்கு டிராஃப்ட் டாக்குமெண்ட் தெரியும். இது வேண்டாம், நமக்கு டிராஃப்ட் லிஸ்ட் தெரியணும். டிராஃப்ட் லிஸ்ட் இதை கிளிக் பண்ணால் இதுதான் அந்த டிராஃப்ட்னா அந்த டிராஃப்டை இப்படி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. பண்ணதுக்கப்புறம் இனிஷியேட் டெஸ்பேட்ச்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் இங்கே ஆட் ரெசிபியன்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஆட் ரெசிபியன்ட் இதை கிளிக் பண்ண அப்படின்னா இங்கே நான் செலக்ட் பண்ண வேண்டியது இன்ட்ரா இ-ஆஃபீஸ், தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்குள்ளே மட்டும்தான் அனுப்ப போகிறேன் அப்படின்னா இன்ட்ரா இ-ஆஃபீஸ் இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போது வெரி சிம்பிள், நான் யாருக்கு அனுப்பணுமோ அந்த ஐடி என்கிட்ட இருக்குல்ல. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட டெஸ்ட் ஐடிக்கு இன்னொரு ட்ரைனிங் ஐடி இருக்குது. ஸோ அந்த ஐடிக்கே நான் அனுப்பிச்சிடுறேன். இப்போ நீங்கள் யாருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு அனுப்பலாம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த தபால் இப்போ தஞ்சாவூர் ரேஞ்ச் ஆஃபீஸ்க்கு போகணுன்னு வச்சுங்களேன், டிபிஎல் TANRன்னு போட்டிங்கன்னா அவங்க வந்துடுவாங்க. தபால் செக்ஷன் தஞ்சாவூர் ரேஞ்ச் ஆஃபீஸ் வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போது எனக்கு தேவை, ஐ ஹாவ் ஒன் மோர் ட்ரைனிங் ஐடி, இவங்க தான். ஸோ நீங்கள் யார் வேணுமோ அவங்கள இங்கே செலக்ட் பண்ணி இங்கே சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நான் இதை கொடுத்துட்டு நான் ஆட் கொடுக்கணும். ஆட் கொடுத்துட்டேன்னா இங்கே வந்துடும். வந்தோடனே ஐ ஷுட் கிளிக் ஆன் க்ளோஸ். பண்ணோன்னே பாருங்கள் இந்த இடம் காலியாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போது நான் இந்த ஆட் ரெசிபியன் கொடுத்து இன்ட்ரா இ-ஆஃபீஸ் கிளிக் பண்ணி இந்த இடத்துல அந்த பர்டிகுலர் ஐடி அதை டைப் பண்ணி இப்படி செலக்ட் பண்ணி நான் ஆட் கொடுத்தேன்னா இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ நான் க்ளோஸ் கொடுத்துக்கிறேன். க்ளோஸ் கொடுத்துட்டு இந்த இமெயில்ன்றது என்னென்னா இதை நான் இப்படி டிக் பண்ணலாம். எப்போ டிக் பண்ணலான்னா இந்த இது மேலே கிளிக் பண்ணி இப்போது இந்த இமெயில் ஐடி யாருதுன்னா
நான் இங்கே ஒரு யூசருக்கு இந்த தபால் அனுப்ப போகிறேன்ல, அவங்களோட @tn.gov.in அப்படின்னு முடிகிற இமெயில் ஐடி. இது எது சம்மந்தப்பட்ட ஐடின்னா ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸ்க்கு லாகின் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த லாகின் சம்மந்தப்பட்ட இமெயில் ஐடி. இந்த ஐடி யாருதுன்னா எந்த நபருக்கு நான் இந்த தபாலை அனுப்ப போகிறேனோ அந்த நபரோட இமெயில் ஐடி. ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் போடணும், வாட் எவர் இட் இஸ், அந்த இமெயில் மெசேஜ் என்னன்னு போட்டிங்கன்னா அப்புறம் அந்த டிராஃப்ட் வந்து ஒரு பிடிஎஃபாக இந்த இமெயில் அட்ரஸுக்கு போகும். இப்போ என்ன பண்ணுறேன், இதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு சப்ஜெக்ட் அண்ட் டெஸ்ட் இதெல்லாம் மேண்டேட்ரி இங்கே ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. இது டிஃபால்ட்டாக என்டர் ஆகிடும். ஸோ இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். கொடுத்துட்டேன்னா இப்போ தான் இது டிக்கு எனேபிள் ஆகுது. நான் இந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கல, இங்கே பாருங்கள். இப்போ நான் இந்த டீட்டெயில்ஸ் இதை எடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ போய் நான் கிளிக் பண்ண ட்ரை பண்ணுறேன். சாரி, ஒரு வாட்டி என்டர் பண்ணதுனால டிஃபால்ட் ஆகிடுது. இப்போ நான் ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ என்னால் இதை டிக் பண்ண முடியும். கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த இமெயில் இந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இதை கிளிக் பண்ணும் போது அது டிக் ஆகலை, இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்படி பண்ணிட்டேன். நான் தெரியாமல் இவங்களை தவறாக செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் இதை கொடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், வித் ஃபாலோ அப் வித்தவுட் ஃபாலோ அப் சொல்லிட்டு 2 மெத்தட் ஆஃப் டெஸ்பேட்ச் இருக்குது. இப்போ நான் வித்தவுட் ஃபாலோ அப்னு கொடுக்குறேன். வித் ஃபாலோ அப் அடுத்து நான் சப்சிக்வெண்ட்டாக சொல்கிறேன். இப்போது இந்த தபாலை நீங்கள் நார்மலாக ஒரு இந்த அப்ரூவ் ஆன டிராஃப்ட்டை நீங்கள் எப்படி அமைச்சிருப்பீங்கன்னா இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபாக வந்துடும். இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் இருக்கும். அதை நீங்கள் ரெசிப்ட் போயிட்டு கிரியேட் போயிட்டு எலக்ட்ரானிக் போய் பண்ணுவீங்க. பட் ஆனால் இங்கே நம்ம என்ன கண்டிஷன் கொடுத்துட்டோம், என்னோட ஆஃபீஸர் டிராஃப்ட் அப்ரூவிங் ஆஃபீஸர் ஒரு இசைன் மூலயமா இந்த டிராஃப்ட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ நம்ம பண்ண ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு யூ ஹேவ் டு ஜஸ்ட் கிளிக் ஆன். இப்போ நான் வித்தவுட் ஃபாலோ அப் போகிறேன். வித் ஃபாலோ அப் ஐ டெல் யூ. இப்போ வித்தவுட் ஃபாலோ அப் கிளிக் பண்ணிட்டேன்னா இது சென்ட் ஆகிடுச்சு. இப்போ நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா நான் அதை டவுன்லோட் பண்ணி அப்லோட் ரெசிப்டில் கிரியேட் கொடுத்து இந்த எலக்ட்ரானிக் போயிட்டு இந்த விஷயங்கள்லாம் பண்ணல. பட் ஆனால் நான் யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு போயிடுச்சு. இப்போ ஒரு இடம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லை, அதை நீங்கள் இப்போ சென்ட் வித்தவுட் ஃபாலோ அப் கொடுத்தோன்னே இந்த ஸ்க்ரீன் தான் தெரிஞ்சிச்சு. இப்போ கவனிங்க, இஷ்யூவில் சென்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். இதுதான் அந்த இஷ்யூ நம்பர் அண்ட் நீங்கள் அனுப்பிச்ச தபால் இதுதான், அவங்களுக்கு போயிடுச்சு. ஆனால் இப்போ நீங்கள் யாருக்கு அனுப்பிச்சேன், இப்போ எக்ஸாம்பிள் நான் விக்னேஷ்குமார் அப்படின்ற ஒரு நபருக்கு அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு ரெசிப்டில் இன்பாக்ஸில் இது தெரியாது. ஏன்னா திஸ் இஸ் கால்ட் அன் இஷ்யூ, ISSUE இஷ்யூன்னு சொல்கிறாங்க. இது எங்கே இருக்கும், இதை என்ன பண்ணணும் அப்படின்றத இப்போ ஐ வில் டெல் யூ. இப்போ நான் விக்னேஷ்குமாரோட லாகின்ல இருக்கேன். நான் என்ன பண்ண போகிறேன், அதே சேம் ஃபைல் தான். நம்ம ஒரு இஷ்யூன்னு சொல்லியிருந்தோம். அந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா ரெசிப்ட்ஸில் இன்பாக்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. கண்டிப்பாக இது கிடையாது. அதே மாதிரி இந்த இடத்துல இஷ்யூவில் இன்பாக்ஸ்லாம் இங்கே கிடையாது. பட் ஆனால் இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வி கால் இட் மெயின் ஹெட்டிங்கில் இப்படியே வந்தீங்கன்னா இங்கே தெர் இஸ் ஒன் ஐகான் கால்ட் அஸ் ரிசீவ்டு லெட்டர்ஸ். இதை கிளிக் பண்ணாங்கன்னா இன்ட்ரா ஆஃபீஸ், இன்டர் ஆஃபீஸ். இன்ட்ரானா நம்ம தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்குள்ள, இன்டர்னா வித்தின் த கவர்மெண்ட், அக்ராஸ் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் வித்தின் தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ இப்போது இதில் இன்ட்ரா ஆஃபீஸ் அதை கிளிக் பண்ணால் இப்போ கவனிங்க, செல்வகுமார் நான் தான் அமிச்சேன். இதுதான் என்னோட அந்த டெஸ்பேட்ச் நம்பர். ஸோ இப்படி வந்தேன்னா இதை நான் படிச்சுக்கணுன்னா என்னன்னு படிக்கணும்னா இதை போய் நான் இப்படி கிளிக் பண்ணேன்னா அதை படிச்சுக்கலாம். இப்போ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா அந்த சைனான காப்பி இங்கே இருக்குது. இட் இஸ் ஸ்டில் அன் இஷ்யூ, ISSUE. இது ரெசிப்ட் கிடையாது. நான் இந்த இஷ்யூவை டைரெக்டாக ஒரு ஃபைலில் சேர்த்து என்னால் வேலை செய்ய முடியாது. அப்படின்னா நான் இந்த இஷ்யூவை நான் தான் ரெசிப்டாக மாற்றணும். யார், விக்னேஷ்குமார். செல்வகுமார் வந்து இந்த தபாலை அனுப்பிச்ச நபர். எந்த தபால், இந்த தபால் என்னோட SP சைன் பண்ண இந்த தபாலை அனுப்பிச்ச நான் ஒரு அசிஸ்டண்ட் அப்படின்னும் போது இப்போது விக்னேஷ்குமார்ன்றவங்கள்ட்ட இது இருக்குன்னா அவங்க என்ன பண்ணணும்னா இதை பார்த்துட்டு அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் த ஸ்க்ரீன் வந்தாங்கன்னா தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் டைரைஸ். ஸோ இதுக்கு முன்னாடி திருப்பியும் சொல்கிறேன். நார்மலாக எனக்கு வந்திருக்க தபால்கள்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெசிப்ட் இன்பாக்ஸில் இருக்கும். பட் ஆனால் சைன் மூலயமா என்னோட ஆஃபீஸர் என்னோட டிராஃப்டை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை நான் டெஸ்பேட்ச் பண்ணும்போது நான் டவுன்லோட் பண்ணி ரெசிப்டாக மாற்றி நான் அனுப்ப வேண்டாம். அதுக்கு இஷ்யூன்னு ஒன்று சொன்னோம், அதை இனிஷியேட் டெஸ்பேட்ச்னு ஒன்று சொன்னோம். அடுத்து சென்ட் வித்தவுட் ஃபாலோ அப்பை கிளிக் பண்ணால் நிறைய விஷயங்கள் பண்ணோம். அது எங்கே இருக்குன்னு சொல்லும் போது எந்த நபருக்கு அனுப்பிச்சோமோ அந்த லாகின்ல இருக்கும். ரிசீவ் லெட்டர்ஸில் இன்ட்ரா ஆஃபீஸ் இதில் இருக்கும். இதுதான் அதுன்னா அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு வரேன். இங்கே ஆக்ஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் ஆக்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். பண்ணும்போது
இதுதான் அந்த அப்ரூவ் ஆன தபால் நான் அனுப்பிச்ச டிராஃப்ட். இதுதான். இதை கிளிக் பண்ணிப்பாங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஐகான் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கிறாங்க. இங்கே வந்துருச்சு. இந்த இஷ்யூவில் அனுப்பிச்சு அதுக்கப்புறம் நான் ரெசிப்டாக கன்வெர்ட் பண்ணுறேன்னா ஒரே ஒரு அட்வான்டேஜ், நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா சில டைம் சில தபால்கள் வந்திருக்கும். அதுக்கு நீங்கள் இந்த ரெஃபரன்சிங் பண்ணுறதுக்காக உங்ககிட்ட உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய சில டாக்குமெண்ட்ஸ், பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ இது ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட். இதுதான் டாக்குமெண்ட்னா இதை நீங்கள் சேர்த்து அந்த ஃபைலில் சேர்த்து நீங்கள் வந்து ஃப்ளாகிங் ரெஃபரன்சிங் பண்ணணுன்னா நீங்கள் ஆட் ரிசிப்ட்லாம் கொடுத்து பண்ணுவீங்க. பட் ஆனால் இந்த இஷ்யூவில் வந்துருச்சுன்னா இந்த இஷ்யூவை படிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓ இந்த டிராஃப்ட் லெட்டர் தானே, இதுக்கு ஒரு ஜிஓ என்கிட்ட இருக்குது என் கம்ப்யூட்டரில், அதை நான் இப்போவே வந்து என்னோட ஃபைலில் சேர்க்கணும் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த அப்லோட் நியூ டாக்குமெண்ட் இருக்குல்ல, இதில் யூ கிளிக் ஆன் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஜிஓன்னு வச்சுப்போம். இப்போ இதுதான் அந்த ஜிஓ கொடுத்துட்டு நான் ஓப்பன் கொடுக்குறேன். இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். இங்கே ஆனதுக்கப்புறம் இதை டிக் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் ரைட்டில் கொண்டு வந்துக்கலாம். இதுலேயும் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்கங்க. நீங்கள் உருவாக்க போகிற ரெசிப்டில் எது மேலே இருக்கணும் எது கீழே இருக்கணும். இப்போ இது அனுப்புச்சுன்னா இது மேலே போயிடும், திருப்பி அனுப்பிச்சிங்கன்னா இது கீழே வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஒரே விஷயம் என்னென்னா, இந்த அப்லோட் பண்ணுறீங்கல்ல, இட் கேன் பி ஒன்லி பிடிஎஃப் டாக்குமெண்ட் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்திருக்க இஷ்யூவும் ஒரு பிடிஎஃப் தான். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா யூ ஹேவ் டு கிளிக் ஆன் டயரைஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நல்லா கவனிங்க. இது என்ன பேஜ், நான் ரெசிப்ட் கொடுத்து எலக்ட்ரானிக் கொடுத்தேன் அப்படின்னா இந்த பேஜ் வருது இல்லை, இந்த பேஜ் வந்துடும். வந்ததுக்கப்புறம் டிஃபால்ட்டாக என்ன பண்ணுவீங்க, லெட்டர் ரெஃபரன்ஸ் நம்பர் போடுவீங்க. வாட் எவர் இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே போடுவீங்க. லெட்டர் டேட் 13/6 போட்டுப்பீங்க. ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன் லெட்டர் தான். இட் கேம் த்ரூ. இதில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஜென்ரேட்டட் ஒன்று இருக்கும். ஏன்னா இந்த ரெசிப்டை நான் தான் ஜென்ரேட் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இது பாருங்கள் என்னோட அப்ரூவ் டிராஃப்ட். பட் ஆனால் பாருங்கள் இந்த ரெசிப்ட்லேயே இதுலேயே பாருங்கள் நான் என்ன ஃப்ளாகிங் பண்ணணும்னு நினச்சனோ அந்த ஒரு ஜிஓ இதுலேயே கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண வேண்டாம்னா திருப்பி நான் அந்த ஜிஓ அப்லோட் பண்ணி ரெசிப்டை க்ரியேட் பண்ணி அந்த ஃபைலில் சேர்க்க வேண்டிய அவசியங்கள் எனக்கு இல்லை. ஸோ அதனால தான் இந்த இஷ்யூ மெத்தட் ஆஃப் ரெசிப்ட் க்ரியேஷனில் இது ஒரு அட்வான்டேஜ். ஸோ இதை பண்ணிட்டேன்னா ஸோ இந்த பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஐ ஹாவ் டு கிளிக் ஆன் ஜென்ரேட். ஏன்னா இப்போ நான் தான் ஃபைலை க்ரியேட் பண்ண ஃபைலை ஒர்க் பண்ண போகிறேன்ல, ஸோ ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். அப்ராப்ரியேட்டாக என்ன தேவையோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நான் ஜென்ரேட் பண்ணேன்னா இப்போ நான் ரெசிப்டாக ஜென்ரேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு என்ன தெளிவுபடுத்தணும்னா, நார்மலாக பார்த்தீங்கன்னா ரெசிப்ட்ஸில் இன்பாக்ஸில் இருக்கும், இந்த மாதிரி தான் இருந்திருக்கணும். அது நீங்கள் இதுக்கப்புறம் வந்து புட்டின ஃபைல் கொடுத்து ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஒரு ஃபைலில் போட்டு ஒர்க், இந்த ப்ராசஸ்லாம் உங்களுக்கு தெரியும். புட்டின ஃபைல் கொடுத்து கிரியேட் ஃபைல்லாம் கொடுத்து ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஆனால் எனக்கு இந்த ரிசீவ்ட் லெட்டர்ஸில் இன்ட்ரா யூஆஃப்ஸில் வந்துச்சுன்னா நான் அதை பார்த்து படிச்சுட்டு இந்த டயரைஸ் கொடுத்து இந்த மாதிரிலாம் செலக்ட் பண்ணி இப்படி பண்ணி டயரைஸ் கொடுத்து பேசிக் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி நான் ஜென்ரேட் பண்ணணும். அப்படி பண்ணிட்டேன்னா அது இந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா இந்த ரிசீவ் லெட்டர்ஸில் இங்கே இருந்தது ரெசிப்ட்ஸில் கிரியேட்டட் போயிடுவாங்க, இங்கே இருப்பாங்க. ஸோ இதுதான் என்னோட ரெசிப்ட் நம்பர். இதை கிளிக் பண்ணி இதுதான் எனக்கு வந்த டிராஃப்ட். அப்புறம் நார்மலாக புட்டின ஃபைல் கொடுத்து நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இ-சைனில் அப்ரூவ் ஆனதை அந்த காப்பியை நீங்கள் இனிஷியேட் டெஸ்பேட்ச் கொடுத்து இஷ்யூ மூலயமா நீங்கள் அனுப்பிச்சிடலாம் அப்படின்றது தான் இந்த ஒரு பெரிய வீடியோவோட ஒரு சென்டர் பாயிண்ட். வணக்கம்.